வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். புளிச்ச கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு புளிச்ச கீரை எடுத்திருக்கேன். அதை வெறும் கீரையை மட்டும் பிரித்து நல்லா தண்ணியில் அலசி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 50 கிராம் வேர்க்கடலையை நான் வறுத்து தோல்லாம் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் 6 போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையை போட்டுக்கலாம். கீரை பார்க்க தான் நிறையா தெரியும், ஆனால் நம்ம அதை வதக்கணும்னா கம்மியாயிடும். பாருங்கள், நான் கடாய் ஃபுல்லாக கீரையை போட்டிருந்தேன். வதங்கி எவ்வளோ கம்மியாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் வதங்க இன்னும் கம்மியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை வேகிறதுக்காக. கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேணாம். ஏன்னா நம்ம அப்படியே கடைய போகிறோம். கீரை வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும் கீரை. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கீரை நல்லா ஆறுனதும் இப்போ கீரையை நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி வீட்டில் பருப்பு சட்டி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சுற்றுனா போதும். புளிச்ச கீரையை நான் நல்லா கடைஞ்சிட்டேன். நான் அது கடையும் போதே வேர்க்கடலை தூள் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ நம்ம புளிச்ச கீரையை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. கடைஞ்சி வச்சிருக்கிற புளிச்ச கீரையை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் 2வது டைமும் நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி நல்லா வதக்குறோம்னா ஒரு 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம கீரையை கடைஞ்சிட்டு 2வது டைம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும். புளிச்ச கீரை 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளிச்சக்கீரை கடையில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துக்கு புளிச்சக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். புளிச்சக்கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.